அழகுண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாலவை. அறமற்ற வழியில் சேர்க்கப்பட்ட செல்வம் இறுதியில் அதனை சேர்த்தவரையே அழிவின் விளிம்பிற்கு தள்ளும். அறத்தின் வழியில் ஈடுபட்ட செல்வம் தற்கால இழப்பை சந்தித்தாலும் நிலையான நன்மையை தரும் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் கூறப்பட்ட இந்த உண்மை இன்று இலங்கையில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கும் அமெரிக்க டாலர் பரிமாற்ற மோசடி தொடர்பான கைது செய்தியுடன் ஒத்துப்போகிறது. கடந்த 2023 ஜனவரி முதல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பெயரில் கொழும்பு கோட்டையில் இயங்கிய நிறுவனம் சுமார் 800 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படும் இந்த வழக்கில் வெள்ளவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் நீர்கொழும்பு போலீஸ் பிரிவின் பெரியமுல்ல பகுதியில் கடந்த 19ஆம் தேதி நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பது வெறும் குற்றச்செய்தி அல்ல. அத்தோடு இன்னும் சில தொழிலதிபர்கள் மற்றும் வங்கி பணியாளர்களை நோக்கி விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது நாட்டின் பொருளாதாரத்தின் மீது நடத்தப்பட்ட அமைதியான கொள்ளையின் கதவுகளை திறக்கும் தொடக்கமாகும். பொருளாதார நெருக்கடியின் போது எரிபொருளுக்காக நீண்ட வரிசைகளில் நின்ற மக்கள், மருந்து இல்லாமல் தவித்த நோயாளிகள், ரூபாயின் மதிப்பிழப்பால் வாழ்க்கை சுமையை சுமக்க முடியாமல் தவித்த குடும்பங்கள், இவர்கள் அனைவரும் தங்களது துயரத்திற்கு ஆட்சியாளர்களின் பிழையான பொருளாதார முகாமைத்துவம், சர்வதேச சூழ்நிலைகள் ஆகியன காரணம் என நம்ப வைக்கப்பட்டனர். ஆனால் இன்று நாட்டுக்கு சொந்தமான அந்நிய செலாவணியின் ஒரு பகுதி திட்டமிட்ட முறையில் வெளியேற்றப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சமூகத்தில் பரவலாக விவாதிக்கப்படும் ஒரு முக்கியமான சந்தேகத்தை புறக்கணிக்க முடியாது. முந்தைய ஆட்சிகால அமைச்சர்கள் மற்றும் அதிகார மையங்களுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட சில சக்தி வாய்ந்த நபர்கள் இத்தகைய மோசடிகள் நடைபெறுவதை அறிந்தே அனுமதித்தார்களா? மேலும் முந்தைய ஆட்சிகளின் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சில சட்டங்களும் நிதி ஒழுங்குமுறைகளும் இவ்வாறான பரிமாற்றங்களை மறைப்பதற்கும் கண்காணிப்பில் இருந்து தப்பிப்பதற்கும் வசதியாக அமைந்தனவா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் தீவிரமாக விவாதிக்கப்படுகிறது. இந்த கேள்விகளுக்கு இன்று உறுதியான பதில்கள் இல்லாவிட்டாலும் அவை வெறும் அரசியல் வதந்திகளாக தள்ளிவிடப்பட முடியாது. அந்த அளவுக்கு பொதுமக்களின் நம்பிக்கையின்மையுடன் பின்னி பிணைந்துள்ளன. அதனால்தான் இந்த விசாரணை ஒரே ஒருவரின் கைதுடன் முடிவடைய கூடாது. உண்மை எவ்வளவு உயர்ந்த அதிகார மையங்களை தொடுகின்றதோ அவ்வளவு ஆழமாக விசாரணை செல்ல வேண்டும். இங்கே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பாராட்டப்பட வேண்டிய ஒன்று உள்ளது. பல ஆண்டுகளாக தொட முடியாததாக கருதப்பட்ட வலையமைப்புகளை விசாரிக்க துணிந்திருப்பது, அதிகாரம் உள்ளவர்களும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என்ற செய்தியை மக்களிடம் கொண்டு செல்கிறது. இந்த மோசடியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக அரசாங்கம் பாராட்டை பெற தகுதியானது. ஆனால் உண்மையான பாராட்டு இந்த விசாரணை எந்த அரசியல் எல்லைகளாலும் கட்டுப்படுத்தப்படாமல் முன்னேறும் போதுதான் முழுமையடையும். சமூகத்தில் நிலவும் சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் வரை யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும், எந்த முன்னாள் அமைச்சராயினும், எந்த அதிகார அமைப்பாயினும், எந்த நிதி நிறுவனமாயினும் விசாரணையிலிருந்து விலக்கு அளிக்கப்படக்கூடாது. இறுதியில் வள்ளுவர் கூறிய அழகுண்ட எல்லாம் அளப்போம் என்ற வரி இந்த செய்தியின் நீதி சுருக்கமாக மாறுகிறது. மக்களின் கண்ணீரை மூலதனமாக்கி சேர்க்கப்பட்ட செல்வம் ஒரு நாள் நீதியின் கதவை தட்டும். ஆனால் அந்த நீதி முழுமை பெற வேண்டுமெனில் குற்றவாளியின் முகத்தை மட்டுமல்ல, குற்றத்தை சாத்தியமாக்கிய அரசியல், சட்ட மற்றும் அதிகார கட்டமைப்புகளின் முகத்தையும் நாடு பார்க்க வேண்டும். அதுவே வள்ளுவரின் அறத்துக்கும் இன்று இலங்கை மக்கள் எதிர்பார்க்கும் பொறுப்புணர்வு மிக்க ஆட்சிக்கும் இடையிலான உண்மையான பாலமாகும்.